இலக்கணப்படுத்தி அதன் தோற்றம் வளர்ச்சி என்பதனை பற்றி விளக்குக. சரியா? ஷியாக்கள் என்றால் என்னன்னு சொல்லிட்டு அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு சொல்லி என்ன செய்யணும், விளக்கணும். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, போன வருஷம் என்னத்த பிள்ளைகள் கேட்டுக்கிறாங்க, எதை பத்தி கேட்டுக்கிறாங்க? இந்த அகீதால இருந்து பிரிந்த கூட்டத்துல 4 கூட்டம் தானே பிள்ளைகள். இந்த 4 கூட்டத்திலையும் ஒரு கூட்டத்தை பத்தி போன வருஷம் கேட்டுக்கிறாங்க. என்ன கூட்டம் பிள்ளைகள் கேட்டுக்கிறாங்க? வஹ்தத்துல் வஜூத் தான் போன வருஷம் கேட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க இந்த வருஷம் வஹ்தத்துல் வஜூதை பார்த்து போனா சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்க நல்லா விளங்கி வச்சுக்கணும். போன வருஷம் வந்த கேள்வி ஆல்மோஸ்ட் வராது. சரியானே? வராது. அப்ப இந்த வருஷத்துக்கு நீ என்ன பார்க்கணும், கூடுதலாக இந்த வருஷம் சில வேலை நான் எதிர்பார்க்க சொல்லல என்று சொன்ன பிள்ளைகள், நீங்க எதிர்பார்க்க சொன்னோடனே சரி சொல்லிட்டாரு வேத வாக்குன்னு சொல்லி நீங்க என்ன செய்யற, அதையே பார்த்துட்டு போற. சில வேலை தவறு சரி நாங்க இப்ப கெஸ் பண்ணி தானே பிள்ளைகளை சொல்றேன். நாங்க பேப்பரை பார்த்து வந்து கெஸ் பண்ணி என்ன இதான் வரும்னு சொல்லுவோமா? அப்படின்னா ஷுவர் பண்ணியே சொல்லுவோம் என்ன. அவ கெஸ் பண்ணி சொல்ற நேரம் பிள்ளைகள் என்ன செய்யற, ரைட் இது வரும்னு சொன்னாரு அப்ப ஷுவரா இதுதான் வந்து ஆகும் சொல்லி பார்த்துட்டு போற. சில வேலை அங்க பெல்ட்டி அடிச்சுன்னு சொன்னா எனக்கு வந்து சரி என்ன சரி நீங்க சொன்னங்க ஒன்றும் வரல, நீங்க என்ன சரி மறு எங்களை மார்க்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. விளையிச்சா? அதனால நான் எதிர்பார்க்கேன்னு சொல்லல, கூடுதலாக எதிர்பார்க்கிறேன் சொல்லல் யாருன்னு சொன்னா இந்த ஷியாவை எதிர்பார்க்கலாம். சரியா? ஷியாவை எதிர்பார்க்க 2022 ஷியா எப்ப வந்து வந்து இது 2022 ரைட் 2022 வந்து ரைட். அதுக்கு இதுவரைக்கும் வராம இருக்கு. கவாரிஜ் மோதல்ல அது இன்னும் வந்தில்ல. அப்படியா? அதான் வரும்னு போட்டிருக்கி. வந்து 2019 வந்திருக்கிற சம்டைம் வரலாம். ரைட், சம்டைம் வரலாம். நீங்க என்ன செய்யுங்க, 3 பார்த்துட்டு போங்க. சரியா பிள்ளை? 3 பார்த்துட்டு போனா பிரச்சனை இல்லை தானே பிள்ளை? நான் சொன்ன மாதிரி படிங்க. இப்ப சுருக்கமா படிங்க. விளையாச்சா? நீங்க உண்டு கைடை பெரட்டி, இந்த கைடு எல்லாம் பெரட்டவான பிள்ளை, கைடு எல்லாம் பெருட்டது பட்ட நஷ்டம். விளையாச்சா? அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த நோட்ஸ் பிள்ளைகள் இப்ப ஒவ்வொரு சேர் மட்டும் நல்ல நோட்ஸ் தருவாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கிளாஸ்ல வர பிள்ளைகளுக்கு நல்ல நோட்ஸ் கொடுப்பேன். அப்ப அவன் கொடுத்த உடனே அந்த 14 டியூட்டையும் பார்த்தா போதும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும். சரியான? இது வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொண்டு வராங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நான் சொல்றேன் என்ன பிள்ளைகள், ரைட் நோட்ஸ் வேணும்ன்றவாங்க. நோட்ஸ் வேணும்ன்றவாங்க நோட்ஸ் வேணும்ன்றவங்க பிள்ளைகள் கொஞ்சம் எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. அப்ப சில விஷயங்கள் அதுல கொஞ்சம் மாத்திரைக்கு தெரியுது, சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. சரியா? அது கொஞ்சம் மாத்தி உங்களுக்கு இன்ஷால்லா நான் சென்ட் பண்றேன். அது என்னன்னு சொன்ன பிள்ளைகள் நீங்க சரி அது நீங்க வேண்டவங்க பிரைவேட்டா மெசேஜ் ஒன்று தாங்களே, அது சில டீட்டெயில்ஸ் இது நான் உங்களுக்கு தந்துதான் உங்களுக்கு தரணும். சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு தந்தேன்னு சொல்லி நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணலாம் ஏனட்டிவிட்ட அது அது அந்த என்ன அந்த உடன்படிக்கை வேணாம் தருவேன். சரியானே? யாருக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம், யாருக்கும் நீங்க கொடுக்கவும். சரியானே? சரி, நான் லாஸ்ட் சொல்றேன். அதை இப்ப நான் முதல்ல ஷியாவை பார்த்து இதை முடிச்சுட்டோம். சரியானே? இதை முடிச்சுட்டு எம்சிக்கும் பாக்குது, நாங்க அதையும் பார்த்து முடிக்கணும். ரைட். பாருங்க, ஷியான்னு சொல்ற பிள்ளைகள் மொழிதியான கருத்து என்ன சொன்னா பிரிவு, கூட்டம், ஆதரவு, அணி போன்ற மொழிதியான கருத்துக்கள் கொடுக்குது. இஸ்லாமிய பரிபாஷை என்று சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அளவு கடந்த அன்பை செலுத்தி நபி அவர்களின் பின் அரசியல் ஆன்மீக தலைமைத்துவத்துக்கு வாரிசாக வர வேண்டும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சொல்லக்கூடிய ஆக்கள் தான் ஷியாக்கள். விளங்கிச்சா? இவங்க தான் ஷியாக்கள். நீங்க சுருக்கமா விளங்கி வச்சுக்கணும் சொன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அளவு கடந்த அன்பை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால அரசியல் ஆன்மீக தலைமைத்துவம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்க வேண்டும் என்று கூறக்கூடிய மக்கள் தான் ஷியாக்கள் சொல்லுவோம். கிளியர் தானே பிள்ளைகள்? ரைட். இப்ப இந்த ஷியாக்கள் சொல்லக்கூடிய இவங்களுடைய தோற்றம் வளர்ச்சி எப்படி சொன்னா முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிறதோடையே இந்த சிக்கல் உருவாகிட்டுது. சரியா?
ஆனா அந்த நேரம் ஷியான்னு சொல்லி ஒரு பேர் உருவாகி இருக்கல்ல, ஷிஅத்து அலின்னு சொல்லி தான் உருவாகி இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சாங்களோ அந்த நேரமே சொன்னாங்க, ரைட், ஆன்மீக தலைவராகவும் என்ன அந்த ஹிலாஃபத்துக்கு பொறுப்பாகவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வரணும்னு சொல்லி வாதாட ஆரம்பிச்சாங்க. சரியானே? அப்ப இந்த வாதாட ஆரம்பிச்சு காலப்போக்கில் அவங்களோட வாதாடம் எடுப்படல. அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு கூட்டமாக உருவாகி வந்தாங்க, தனிப்பெரும் கூட்டமாக உருவாகல அந்த நேரம். அதுக்கு பின்னால காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலப்பிரிவில ஒரு கிளர்ச்சி உருவாகிச்சு. அந்த கிளர்ச்சியின் மூலமாக அப்துல்லாஹ் இப்னு சப என்பவரினால் இப்பிரிவு என்ன செய்யப்பட்டுச்சு, தோற்றம் பெற ஆரம்பித்தது. சரியானே? அப்துல்லாஹ் இப்னு சப என்பவனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலப்பிரிவுல தான் என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த பிரிவுன்னு சொல்றது, ஷியான்னு சொல்றது என்ன தோற்றம் பெற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பின்னால கர்பலா போர்ல யாரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் உயிரையும் அர்ப்பணித்து உமையா ஹிலாஃபத்துக்கு எதிராக போராட சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். அன்றிலிருந்து ஷியா என்ற ஒரு பிரிவு முஸ்லிம் மத்தியில் வலுப்பெற ஆரம்பித்தது. சரியான பிள்ளைகள்? இதுதான் பிள்ளைகள் அவங்களுடைய சுருக்கம், வள தோற்றத்துடைய சுருக்கம். சரியானே? ரைட். அதே மாதிரி இவங்களுடைய கோட்பாடுகளும் இருக்குது, நிறைய கோட்பாடுகள் இருக்குது. அதுல என்ன, இமாமியத் கோட்பாடு, அல் ஹைஃபா மறைவுன்னு செல்வம், அதே மாதிரி அல் இஸ்மத், அதே மாதிரி தக்கையா, ரஜியா, தீனா, முத்துஆன்னு சொல்லி நிறைய கோட்பாடுகள் இருக்குது. சரியானே? ரைட். இப்ப இமாமத் கோட்பாடுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா தலைமைத்துவ கோட்பாடு. இப்ப இவங்க தலைவர்களாக நிறைய பேர் வச்சுக்கொள்வாங்க. எத்தனை பேருக்கு அவங்க தலைவர்களாக 12. இமாம்கள் சொல்லி 12 பேர் இருக்கிறாங்க. சரியா? அந்த 12 இமாம்களும் தான் இவங்களுடைய தலைவர்களாக சொல்லிக் கொள்வாங்க. அப்ப இந்த இமாமியத் கோட்பாடு எப்படின்னு சொன்னா, ரைட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவங்க பைஅத் செய்து உடன்படிக்கை செய்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஆட்சி பீடத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிற நேரம் அவங்களுக்கு பின்னால ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு பின்னால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி வாழையடி வாழையாக ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த ஆட்சி பீடம் மாறிக்கொண்டே வந்துச்சு என்ற அடிப்படையில. எனவே இந்த இமாம்கள், இந்த தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது யாரு, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஒவ்வொரு ஷியாக்கள் மீதும் கட்டாய கடமைன்னு சொல்லக்கூடிய ஆக்கள் தான் இந்த இமாமியத் கோட்பாடுன்னு சொல்லுவோம். சரியானே? அப்ப என்ன, இதுக்கு ஒரு போலி ஹதீஸ ஆதாரமாக வச்சுக்கொள்வாங்க. இந்த இமாமியத் கோட்பாடுக்கு போலி ஹதீஸ் ஒன்று ஆதாரமாக வச்சுக்கொள்வாங்க. என்ன ஹதீஸ் பிள்ளைகள்? அந்த கதிர் ஹோம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல செய்யப்பட்ட, அதானே சொல்லுவோம். சார். அது ஞாபகம் தானே பிள்ளைகள், சொல்லணுமா? அதான் கொஞ்சம் சொல்லுங்க சார். ரைட் ரைட். அப்ப கதிர்ஹூம் என்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொன்னாங்களாம். அதாவது ஹஜ்ஜ முடிச்சு மதீனாவுக்கு திரும்புற நேரத்துல, சரியா, ஹஜ்ஜ முடிச்சு மதீனாவுக்கு திரும்புற நேரத்துல யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொன்னாங்களாம், ரைட், எனக்கு பின்னால ஆன்மீக தலைவராக நீதான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கதிர்ஹூம் என்ற இடத்துல சொன்னதாக ஒரு போலி ஹதீஸ யாரு, இந்த ஷியாக்கள் வச்சு இதன் மூலமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த இமாமியத் கோட்பாட்டை உருவாக்கிக்கிறாங்க. சரியான பிள்ளைகள்? இதான் சொல்லுவோம் என்ன, இமாமியத் கோட்பாடுன்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி ஹைஃபான்னு சொல்றது மறைவு. அதாவது மறைவுன்னு சொன்ன என்னன்னு சொன்னா, இவங்களோட லாஸ்ட் தலைவர் தெரிகிறது தானே பிள்ளைகள், அபுல் காசிம் முஹம்மது பின் அல் ஹசன் சொல்றவரு. இந்த லாஸ்ட் தலைவர் எப்படின்னு சொன்னா ஹைஃபா மறைஞ்சிருக்கிறாரு. கடைசியாக மஹதியாக வரக்கூடிய ஆள் யாருன்னு சொன்னா இவர் தான். விளைச்சா? அப்ப இவர் மறைஞ்சிருக்கிறாரு, இன்னும் மரணிக்கல்ல, மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இறுதி நாள்ல வெளிப்பட்டு ஷியாக்களுடைய எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சுவாரு, கொண்டு தருவாருன்னு சொல்லி சொல்லப்படுது. சரியானே? அடுத்தது இஸ்மத். இஸ்மத்னு சொல்ற என்னன்னு சொன்னா, இந்த இமாமிய கோட்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இமாம்களும் இஸ்மத்னு சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. சரியா? அவங்களோட முன்பின் பாவங்கள் மாசூம்கள் சொல்லுவாங்க. விளையாச்சா? மாசூம்கள் சொல்லுவாங்க. ரைட். அப்ப முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. இதை சொல்லுவோம் இஸ்மத்னு சொல்லி. அதே மாதிரி தக்கையான்னு சொல்ற என்ன சொன்னா, பாதுகாத்து கொள்ளல். பாதுகாத்து கொள்ள இது என்ன புள்ளியல்? தக்கையான்னு சொன்ன என்ன புள்ளியல்? என்ன புள்ளியல்? என்ன? நன்மைக்கு முன்னால் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிரச்சார நடவடிக்கை
ரைட். நீங்க எல்லாம் மொழிப்போடைக்கிறன்னு சொல்லி எனக்கு விளங்குது. நீங்க சொல்ற விட பிழையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியானே? ரைட். இவ பாருங்க தந்திரோபாயமான செயற்பாடு. சரியான புள்ளியல். தந்திரோபாய செயற்பாடு சொல்றது இப்ப இவங்களோட நம்பிக்கைகளும் கொள்கைகளும் மிகுதியான புள்ளியல். இந்த நம்பிக்கைகளின் கொள்கைகளை மக்களுக்கு மத்தியில பரப்புறன்னு சொன்னா இவங்க எந்த ஒரு தந்திரோபாயமான வேலைகளும் செய்யலாம். அதாவது நரிப்புத்தின்னு சொல்லுவோம் புள்ளி. நரிப்புத்தின்னு தெரியுமா உங்களுக்கு? ஓம் சார். நரிப்புத்தி தெரியுமா? ஆஹ் நரி அந்த நரிப்புத்தி தான் சொல்லுவாங்க தக்கியான்னு சொல்றது. விளங்கிச்சா? இப்ப இவங்க என்ன செய்வாங்க? என்ன கில்மார் செஞ்சு சரி அவங்களோட விஷயத்தை என்ன செய்வாங்க? மக்களுக்கு மத்தியில பரப்ப ஆரம்பிப்பாங்க. உதாரணமாக இப்ப நீங்க இப்ப சொல்லுவோமே ஒரு இடத்துல கஷ்டத்துல வாழக்கூடிய மக்கள் இருந்தேன்னு சொன்னா இவங்கள்ட்ட பேசி இவங்களோட கொள்கை கோட்பாடை பரப்போம்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க? ரைட். பணத்தை செலவழிச்சு அவங்களுக்கு என்ன செய்யறோம்? அவங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட குடும்பத்துக்கு இவ்வளவு பணம் தாரோம், நீ உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யணும்? எங்களோட ஸ்கூல்ஸ்ல வந்து படிக்க சொல்லணும். அப்ப படிச்சேன்னு சொன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு தருவோம்னு சொல்லி அப்ப மக்கள் எல்லாம் அனுப்புவாங்களா அனுப்பாமிப்பாங்களா? அப்படி அனுப்புவாங்க. அனுப்புவாங்க. ஏதா சொல்லுவோம் தக்கையா. சரியா? தந்திரோபாயமான விஷயங்கள். சரியானே? ரைட். அதே மாதிரி ரஜியா. ரஜியான்னு சொன்னா என்ன புள்ளி? மீண்டும் வருது. திரும்ப மீண்டும் மீண்டு வருதல். சரி விளங்குது. ரைட். மீண்டு வருதல் சொல்ற என்னத்த புள்ளி இல்லைன்னா மீண்டு வருதுன்ற என்ன? எல்லாம் வந்து மறைந்து திருப்பி போன ஒருவர். ஆஹ் இறுதி இமாம் என்ன செய்வார்னு சொன்னா மீண்டு வந்து சரியா அவர் மறைஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொன்னோமே அவர் மீண்டு வந்து ஷியாக்களுடைய உரிமைகள் எல்லாம் மறுபடியும் எடுத்து தருவார்னு சொல்லி ஒரு கோட்பாடு தான் சொல்லுவோம் ரஜியான்னு சொல்லி. சரியா? அப்ப தீனான்னு சொல்றேன். தீனான்னு சொன்னா அவசரமா சொல்லுங்க. தீனான்னு சொன்னா களிமண். களிமண். ஹசன் அலி களிமண் கோட்பாடு. களிமண் உஸ்மான் கோட்பாடுன்னு சொல்ற நேரம் ஹுசைன் அலி ஹுசைன் அடக்க. ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய அடக்க ஸ்தலத்துல இருந்து பெறப்பட்ட மண் என்று சொல்றது இதன் மூலமாக அதிகமான நோய் நிவாரணம் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு கோட்பாடு நாங்க சொல்லுவோம் ரஜ்ஆன்னு சொல்லி. சரியா? அதே மாதிரி முத்துஆன்னு இல்ல, சொல்றது தீனா. பலதார திருமணம். சரியா? பலதார திருமணம் சொல்ல போல என்ன நிபந்தனை அடிப்படையில எக்ரிமெண்ட் அடிப்படையில செஞ்சு கொள்ளப்படக்கூடிய திருமணம். அதாவது ஒரு காலத்துக்கு நான் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மத்தியில என்ன செய்யும்? எக்ரிமெண்ட் இருக்கும். ஒரு மாசத்துல நான் நீ கணவன் மனைவி, அதுக்கு பின்னால் நீ யாரோ நான் யாரோ, இப்படி என்ன செய்யறது? முத்துஆன்னு சொல்லுவோம். என்ன புள்ளல்? தற்காலிக திருமணம் தானே சார்? தற்காலிக திருமணம் அப்படின்னு சொல்லலாம். இன்ப பொருள். இன்ப பொருள். புள்ளல் இந்த திருமணம் வந்தா மட்டுமே புள்ளல் உங்களோட வாய்கள் எல்லாம் கூடுதலா தரப்படுது. என்ன புள்ளல்? சரி சரி சும்மா ஜோக்ஸ். என்ன புள்ளல் இந்த சீரியஸ் எடுக்குவான். சரியா? ரைட். அதே மாதிரி அடுத்தது பாருங்க. அதே மாதிரி டக்குன்னு பார்த்துக்கணும் போம். ஷியாக்களுடைய உட்பிரிவுகள். உட்பிரிவுகள் சொல்ல உட்பிரிவுகள் இஸ்மாயிலியா, நசரியா, மாலியா, பாத்தின் செய்தி பாதினி, ஜெய்திகள், நுசைரிகள். நுசைரிகள் இப்படி சொல்றாங்க. ரைட். இஸ்னா ஷரியா, இஸ்மாயிலியா, ஃபாத்தினிகள், அதே மாதிரி நுசைரிகள், ஜெய்திகள் இதெல்லாம் என்ன உட்பிரிவுகள்னு சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் இதுல நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், இதுல மிக மோசமான உட்பிரிவு ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம். மிகவும் மோசமான உட்பிரிவு. நுசைரிகளும் பாத்தினிகளும். ரைட். வெரி குட். நுசைரிகளும் ஃபாத்தினிகளும் இவங்க என்ன? ரைட். அவங்களுக்கு எதிரான கொள்கை கோட்பாடுகளை வைக்கக்கூடிய அவங்கள காண்ற இடத்துல கொல்லக்கூடிய ஆக்கள் தான் இவங்க ரெண்டு பேரும். சரியா? அதே மாதிரி இந்த ஃபாத்தினிகள் சொல்ற என்ன செஞ்சுவாங்கன்னு சொன்னா ஹலால் எல்லாம் ஹராம், சரி ஹராம் எல்லாம் ஹலால் ஆக்கி கொள்வாங்க. சரியா? உதாரணமாக மதுபானம் ஹராம்னு சொன்னா அது என்ன செஞ்சு கொள்வாங்க? ஹராம ஹலால் ஆக்கி கொள்வாங்க. சரியா? ரைட். ரைட். நான் உங்களோட மெசேஜ் எல்லாம் பாக்குறேன் புள்ளியல். அந்த குர்ஆனுக்கு வந்து மறைமுகமான இந்த ஃபாத்தினிகள்னு சொல்ற சார், அந்த மறைமுகமான குர்ஆனுக்கு வந்து மறைமுகமான விளக்கங்கள் அப்படி கொடுத்ததால தானே அவங்க அப்படி சொன்னாங்க. ஓ ஓ ஓ ஓ மறைமுகமான விளக்கம். அதாவது தெளிவாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை மறைமுகமா எடுத்துக்கொள்வாங்க. ஓ சார். ரைட். அதனாலதான் இவங்க கடுமையான இதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஹலால் எல்லாம் ஹராம் எல்லாம் ஹலால் ஆகிக்கொள்வாங்க. மதுபானம் ஹலால்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஹராம் ஆகிக்கொள்வாங்க. சரி, ஹலால் ஆகிக்கொள்வாங்க. சரியா? அதே மாதிரி தொழுகையா 2 நேர தொழுகையா சுருக்கி கொள்வாங்க. எப்படி ஆட்கள் இவங்க? சரியா? அப்ப இத மாதிரியான ஆட்கள் தான் ஃபாத்தினிகளும் நுசைரிகளும். அதே மாதிரி இதுல என்ன அஹ்லுல் சரி என்ன எங்கட கொள்கை கோட்பாடுக்கு அதான் நம்ம என்ன சொல்றோம்னா அதுக்கு நான் எங்கட அக்கீதாக்கு அஹ்லு சுன்னத் அஷாயிரா. சரியா?
இதுக்கு ஏன்னா அருகாமை இருக்கக்கூடிய ஆக்கள் யாரு பிள்ளைகள்? ஜெய்திகள் ஜெய்திகள் சார். ஜைதிகள் என்ன ஜைதிகள் தான் என்ன எங்களுக்கு அருகாமை இருக்கக்கூடிய ஆக்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு பின்னால அலிரலியல்லாஹு தஆலா தான் வந்து இருக்கணும். ஆனா என்ன அதனால என்ன செய்யறல்ல ஏனைய என்ன இமாம்களுக்கோ அல்லது ஏனைய ஹலீஃபாக்களுக்கோ ஏச மாட்டாங்க. சரியானே? ரைட். என்னக்குள்ள கேட்டீங்க கல்முனையில அப்படித்தான் சார். ரைட். அது மாதிரி ரீசெண்ட் ஆகிது போல. ரைட். அப்ப என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? ரைட். இதை சொல்ல பிள்ளைகள் ஷியாக்களுடைய உட்பிரிவுகள். சரி. ரைட். அதே மாதிரி பாருங்க, இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், ஷியாக்களை நாங்க என்ன ஷியாக்களுடைய தோற்றம் வளர்ச்சி எல்லாம் பார்த்தோம். ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்க, மோத்தசிலாக்கள் நாங்க அவசரமா பார்த்துக்கொள்வோம். மோத்தசிலாக்களுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு பிள்ளைகள்? சரி, மோத்தசிலாக்கள் யார் பிள்ளைகள்? மோத்தசிலாக்கள் யார் பிள்ளைகள்? என்ன முக்கியத்துவம் கொடுத்து பிரிஞ்சு சொன்னாங்க. ரைட். அதுதான் விஷயம். பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்ததனால் இஸ்லாமிய அக்கீதாரிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு கூட்டம் தான் மோத்தசிலாக்கள். சரியா? அப்ப இவங்க என்ன செய்வாங்க? பெரும் பாவம் செய்தவர்கள் எல்லாம் காஃபிர்களும் அல்ல, முஃமின்களும் அல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஃபாசிக் என்ற நிலையில இருப்பாங்க. இப்படி சொல்லக்கூடிய ஆக்கள் தான் மோத்தசிலாக்கள். அப்ப இவங்க எப்படி உருவாகினாங்க? வாசில் இப்னு அத்தா என்று சொல்லப்படக்கூடிய என்ன ஒருவராலதான் என்ன செய்யப்பட்டுச்சு? இந்த மோத்தசிலாக்கள் உருவாக்கப்பட்டாங்க. அப்படிதான குடல்? அப்படிதானே? ரைட். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவராக இருந்தாரு. அப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா பாவம் செய்த ஒரு முஃமின் அவன் என்ன செய்வான்? எந்த நிலையில மறுமையில இருப்பான்? இப்படி சொல்லி ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வந்த நேரத்துல ரைட் இந்த வாசில் இப்னு அத்தான் சொல்றவன் தன்னுடைய ஆசிரியர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா அவங்களை விட்டு முரண்பட்ட கருத்துதாக இருந்ததுனால அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா அவங்களை விட்டு பிரிஞ்சு சென்றான். எனவே இவன் பிரிஞ்சு சொல்ற நேரம் இவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் பேச்சு, இந்த கூட்டத்தை நாங்க சொல்லுவோம் மோத்தசிலாக்கள்னு சொல்லி. சரியான குழல்? ரைட். அதே மாதிரி பிள்ளை சொல்லுங்க. அடுத்தது மோத்தசிலாக்களை மாதிரி ஹவாரிஜல். ஹவாரிஜல் சொன்னா என்ன குழல்? ஹவாரிஜல் வெளியேறினான். தலைவரை கட்டுப்பாட்டு தலைமைத்துவத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். கிளர்ச்சி செய்தாக்கள் தான் ஹவாரிஜல். ரைட். இதுக்கு இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து சொல்லுவோம் பாருங்க. மொழியான கருத்து ஹாரிஜ் என்றது வெளியேறினான் சொல்ற ஒரு மொழியான கருத்து கொடுப்போம். ரைட்டா? ரைட். அதே மாதிரி இஸ்லாமிய பரிபாஷை கருத்து என்ன சொன்னா பெரும் பாவம் செய்தவன் காஃபிர் ஆவான் என்ற கருத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு ஒரு உட்பிரிவு இருக்குன்னு சொன்னா அதை சொல்லும் ஹவாரிஜ்னு சொல்லி. சரியான பிள்ளைகள்? அப்ப இவங்க எப்படி பிரிஞ்சு சொன்னாங்கன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இடையில ஒரு போர் நடந்துச்சு. சரியா? அப்ப அதை எதுக்காக நடந்த போர்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கொலைக்கான தீர்வு வழங்குறதுக்கான ஒரு போர் தான். இந்த போருக்கு ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர் பிள்ளைகள்? சிஃபின் யுத்தம். சரியா? அப்ப இந்த சிஃபின் யுத்தத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போர் நடக்கிறதுக்கு முன்னால ரெண்டு பேருக்கும் நடுவர்களாக ரெண்டு பேரை நியமிச்சு கொண்டாங்க. அப்ப இவங்க மூலமாக என்ன செய்யப்பட்டுச்சு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கொலைய யாரு கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பக்கத்துல இருந்து ரெண்டு சாரா நடுவர்களாக நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு இடையில என்ன செய்யப்பட்டுச்சு? ஆய்வு செய்யப்பட்டுச்சு. அப்ப அந்த அடிப்படையில அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நடுவர்களாக நியமிக்கப்பட்டது அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க. அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சார்பாக வந்த யாருன்னு சொன்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க. சரியா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கலந்துரையாடி ஒரு முடிவு என்ன செஞ்சாங்க? அலி ரலியல்லாஹு தஆலா டீம் இருக்கக்கூடிய அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? ரைட். நீங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. ரைட். நீங்க என்ன செய்யுங்க? முடிவை அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்துல அம்ர் இப்னு ஆஸ் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களோட தந்திரோபாயத்தை பயன்படுத்தி அந்த முடிவை மாத்தி அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க பதவி விலகணும், அந்த பதவிக்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவா அறிவிச்சுட்டாங்க. அப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு? ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி ஒன்று உருவாகி இதன் மூலமாக என்ன அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வாதிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய டீம்ல இருக்கக்கூடிய அவங்க சொன்னாங்க என்ன சொன்னா அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிய விடயத்துல நடுவர்களை நியமித்து அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது அல்லாஹுடைய தீர்ப்பை புறக்கணிப்பதாகும் இப்படின்னு சொல்லி என்ன ரைட் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய டீமாக்கள் சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்துல தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் அல்லாஹுக்கே அன்று வேறு யாருக்கும் இல்லை என்ற கோஷத்தோடு நடுவர்களின் தீர்ப்பை நிராகரித்து தொடர்ந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு போராடுமாறு ரலியல்லாஹு தஆலா வலியுறுத்தினாங்க. அப்ப இந்த நேரத்துல
அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க உண்மையான வார்த்தை பிழையாக நோக்கப்படுகின்றது அப்படின்னு ஒரு வாசகத்தை சொன்னாங்க. இதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களை விட்டும் அலி ரலியல்லாஹு அவங்களை விட்டும் பிரிஞ்சு சென்ற ஒரு கூட்டம் தான் ஹவாரிஜ்கள். அப்ப இவங்க யார் தலைவராக எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா அப்துல்லாஹ் இப்னு வஹப் அர் ரஸாயி என்பவரை தலைவராக எடுத்துக்கொண்டு பிரிஞ்சு சென்ற ஒரு கூட்டம் தான் ஹவாரிஜ்கள். கிளியரா புரியுது? கிளியரா? ஓ சார். ரைட். அப்ப கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போனேன் புரியல். உங்களுக்கு விளங்காட்டி கேட்டுக்கொள்ளலாம். ரைட். ரிவிஷன் தானே புரியல் இதெல்லாம். ரைட். அப்ப இதெல்லாம் புரியல். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அரசியலை மையமாக வைத்து பிரிந்த உட்பிரிவு எது? ஷியா. ஷியாக்கள். ஹவாரிஜின்னு சொல்லல தானே புரியல்? ஹவாரிஜின்னு சொல்லலுமா? இல்ல. ரைட். ஷியாக்களை சொல்லலாம். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பகுத்தறிவை மையமாக வச்சு கொண்டு பிரிஞ்சு சென்ற கூட்டம் இது? முஅ்தஸிலாக்கள். முஅ்தஸிலாக்கள். ரைட். இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய ஆக்கள். சரியானே? இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் இந்த சொல்லுங்க புள்ளை டக்குந்து. இதுதான் புள்ளை. எங்களுக்கு ரைட். எல்லாமே அதே மாதிரி ரைட். இதுல முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வர புள்ளைகள். இஸ்லாமிய அக்கீதா இருந்து பிரிஞ்சு சொல்ற கூட்டம் இருக்குதானே, இதுல முதலாக தோன்றிய பிரிவு எது புள்ளை? ஷியாக்களா? ரைட், வெரி குட். ஷியாக்கள் தான் முதலாக தோன்றிய கூட்டம். தோன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஷியாத்து அலின்னு சொல்லி ஒன்று உருவாயிட்டுது. சரியானே? அப்ப அதனால நாங்க சொல்லுவோம் ஷியாக்கள் உருவாயினோம். ரைட். அதே மாதிரி பாருங்க அஷரியா அக்கீதாவுடைய ஸ்தாபகர் யார் புள்ளை? அபுல் ஹசன் அஸ்அரி. அஷ்அரி. வெரி குட். சரி. அபுல் ஹசன் அஷ்அரி என்பவர் தான் என்ன அஷ்அரியா அக்கீதாவுடைய ஸ்தாபகர். ரைட். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட். இப்ப பிள்ளைல உங்களுக்கு கிளியரா? நாங்க இந்த 3வது கேள்வி வரையும் செஞ்சு கொண்டு போனோம். அது கங்கால போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சரியா? எல்லாம் கிளியர் தானே பிள்ளைகள்? சரி. அல்லாஹ் பார்க்க இயலாது அப்படின்ற குழு குழம்பிக்கிறாங்க தானே? ஓ ஓ ஓ ஓ அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்படின்னா பிள்ளைகள் யாரு அஷரியா அகீதாவோட சொல்லுவாங்கன்னு சொன்னா அல்லாஹுவ மறுமை நாள்ற பார்க்க இயலும்னு சொல்லி, அதான் உண்மையான இதுகம் தான். சரியா? மறுமையில அல்லாஹ் தாலாவை பார்க்க இயலும்னு சொல்லி. அதே மாதிரி ஏழான்னு சொல்ற ஆக்களும் இருக்கிறாங்க. யார் ஏழான்னு சொல் சரி, யார் ஏழான்னு சொல்றேன்னு சொன்ன பிள்ளைகள் ஹவாரிஜல் சொல்லுவாங்க என்ன? ரைட். மறுமை நாள்ற அல்லாஹுவ பார்க்க ஏழான்னு சொல்லுவாங்க. கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ரைட் ரைட் ஓகே ரைட். பிள்ளைகள் 5:30 ஆயிட்டுது. ஒரு கேள்வி பார்க்கலுமா என்ன மாதிரி உங்களுக்கு பாடம் மீது அப்படி அடுத்த கேள்வி அடுத்த பாடம் பாத்துருவோம் என்ன? ரைட். அப்ப உற்சாகமா தான் நிக்கிறேங்க என்ன? கொஞ்சம் ரைட். இப்ப பாருங்க அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க. இஸ்லாத்தின் 50 கடமைகள் 5 குறிப்பிட்டு அவை மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை குறிப்பிட்டு விளக்குக அல்லது ஆராய்க. இதுக்கு ஒரு கேள்வியா பிள்ளை என்ன? இது ஒரு கேள்வியா என்ன? சரிதான் நான் சொல்றது? அதுதான். இது ஒரு கேள்வி என்று போட்டீராங்க மாட்டேன். யாரு போட்ட தெரியாது. இது பாஸ் பேப்பர் கேள்வியா? இல்ல பிள்ளை, பாஸ் பேப்பர் இல்ல. இது நாங்களா தொகுத்த கேள்வி உண்டு. அந்த எல்லா பாடமும் கிளியரா அந்த ரிவிஷன் மாதிரியை கொண்டு போறதுக்கு நாங்களா தொகுத்த கேள்விதான். அதான் நான் எனக்கே ஏசி கொண்டேன். பாஸ் பேப்பர் இல்ல. உங்களுக்கு பாஸ் பேப்பர் கொஸ்டின் சொல்லவா? ரைட். இந்த கேள்விக்கு விட சொல்லுங்க. முஸ்லிம்களிடம் நல்லொழுக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் எவ்வாறு உதவுகின்றது என்பதனை விளக்குக. என்ன பிள்ளைகள்? முஸ்லிம்களிடத்தில் நல்லொழுக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் எவ்வாறு உதவுகின்றது என்பதனை விளக்குக. இதே கேள்விதான் பிள்ளைகள் அங்கே கேட்டீங்க. விளையாச்சா? இங்க கேட்டீங்க என்ன? மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள். அங்க என்ன கேட்டீங்க? முஸ்லிம்களிடத்தில் நல்லொழுக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் எவ்வாறு உதவுகின்றது. விளையாச்சு? இப்ப என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள் எல்லாரும் பயப்படுற என்ன விஷயத்துக்கு வெளியே வந்துட்டு எங்கட கேள்விக்கு வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுற. இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல பிள்ளைகள். ஒரே விஷயம் தான் எல்லாம் என்ன செய்யறாங்க, மாத்தி மாத்தி கேட்பாங்க கேள்வி. விளையாடுனா பிள்ளைகள்
அதே மாதிரி பாருங்க, இஸ்லாத்தின் 50 கடமைகளை குறிப்பிட்டு அவற்றில் 4 அல் குர்ஆன் சுன்னா ஆதாரங்களுடன் விளக்குக. நாங்க மேல பார்த்தோம் தானே, அது பிள்ளைகள் மேல பார்த்தோம் தானே, நோன்புக்கு பார்த்தோம் தானே. அண்ணா அதை மாதிரி நோமலை படிங்க. அதை ட்ரிக்ஸை விளங்கணும், பிள்ளைகள் ஐடியா விளங்கணும். ஐடியா விளங்கிட்டாங்கன்னு சொன்னா நீங்க தானே ஆள், உங்களை அடிக்க யாரும் இல்லை. நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொன்ன பாருங்க. நாங்க ஏலவு எழுத போற நேரம் நாங்க மதரசாரை இருந்து படிச்சு தான் பிள்ளைகள் ஏலவல் எழுதினேன். சரியா, மதரசாரை இருந்து படிச்சு இப்ப என்ன செஞ்சோம்னு சொன்னா ஏலவல் எக்ஸாம் போயிட்டோன்னே எங்களுக்கு இஸ்லாம் பாடம். சரியா, இஸ்லாம் பாடம் நாங்க ஒரு சிங்கள ஸ்கூலுக்கு தான் போனோம் எழுதுறதுக்கு. பிரைவேட்டா போட்டா சிங்கள ஸ்கூல் விழுந்துட்டு. அப்ப சிங்கள ஸ்கூலுக்கு போனா இப்ப நாங்க எல்லாம் மத குருமான்னு தானே பிள்ளைகள் அவங்க கவனிக்கிற என்ன. இப்ப ஜுப்பாவையும் தொப்பியை அடிச்சுட்டு போனோம்னே இவன் மத குருமான்னு கவனிச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு செப்பரேட்டான ஒரு ஏரியா ஒன்று. சரியா, அதெல்லாம் எங்களுக்கு போட்டு தந்து இப்ப நாங்க உட்கார்ந்தா அதுக்கும் ஹாமிதுருமாரும் வந்து உட்கார்ந்தானோ. சரியானே, ஹாமிதுருமாரும் வந்து உட்கார்ந்து எங்களுக்கு முன்னால் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன பாடம்னு சொன்னா புத்திசமோ என்னமோ ஒரு பாடம் உண்டு. அவனுக்கு அந்த சமய பாடம் உண்டு, எங்களுக்கு இஸ்லாம் பாடம். இப்ப நாங்க கட்டுக்கட்டா எழுதி கொண்டே போறோம், திரும்புறதுக்கு கூட டைம் இல்லை. இவனில் ஒரு ஒரு என்ன செஞ்சாங்க, எழுதி முடிச்சு கையை கால ஆட்டி கணிக்கிறாங்க. அப்ப நான் கேட்டோம், கொஞ்சம் ரோகத்துல லேசிது அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டோம். சரியா, அப்ப அவன் சொன்னா தம்ம அப்பிட்ட லேசிட்டவே இந்த மெச்சர் லியண்டோனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொன்னாங்க. எவ்வளவு நேரம் எழுத தேவையில்ல, எங்களுக்கு பெருசு எழுத தேவையில்ல, லேஸ் எழுதிடலாம். அப்ப சீரியன்ட்னு சொன்ன பிள்ளைகள் கொஞ்ச நேரம் போனதோடய நான் லாஸ்ட்டுக்கு பேப்பர் எழுதி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கரெக்ஷன் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே இருந்தவன் எடுக்கிறான் அந்த அவன் சாரி உள்ளுக்கு இது என்ன பிட்டுகள் விளையிச்சா, அங்கால கைய போடுறான் எங்கால கைய போடுறான், ஒவ்வொரு பக்கத்துல இருந்து பிட்டு வெளியாகி கொண்டே இருக்குது. அப்ப மத குருமா தானே உள்ளுக்கிற சேர்பார் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த ஹாமிதுருமாருக்கு நான் மரியாதைக்காக வேண்டி வாரல்ல கிட்ட விளையிச்சா. இவன் என்ன செய்யற அதை வச்சு அடி பிட் நெருப்பு அடி பிட் விளையினா விளையினா போல. அந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சிடணும். சரியா, எங்களுக்கு என்ன எங்கட ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிட் அடிக்க டைமும் இல்லை. என்ன பிட் எழுத எழுமா போல இந்த விளக்கத்தை எல்லாம் எழுதிட்டு போய் எழுத எழுமா உங்களுக்கு கடைசியா கேள்வி எல்லாம் விட்டுட்டுதான் வரணும். விட்டுட்டு தான் வரணும். என்ன சுத்தி அந்த வேலையை பார்த்துக்கொள்ளவா. ரெட் மார்க் அது போய் போல, ரெட் மார்க் எழுத மாட்டான். சரியா, நீங்க எழுதினு சொன்னாலும் ரெட் மார்க் எழுத மாட்டான். அப்ப சிலவன் பயம் காட்டுவான், நல்லாவே கொஞ்சம் கேஸ் ஆக்குறான்னு சொன்னா எழுதி விட்டுருவான். ரைட் ரைட், அதை விடுங்க. ரைட், அது ஒரு வேற விஷயம். சரியா, இப்ப நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தின் 50 கடமைகள் 5 சொல்லுங்க அவங்களுக்கு. களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத். இது ஒரு கேள்வி வாசல் நீங்க என்கிட்ட கேட்கறங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஏசுற சத்தம் என்கிட்ட காது கேக்குது. என்ன ரைட், இப்ப நீங்க சொல்லுங்க இதன் மூலமாக மனித என்ன போல என்ன என்ன சொன்னா நாங்க ஈச மாட்டோம், எங்களுக்கு அப்படி வரும். அது சரி, ரைட். இப்ப பாருங்க போல, இப்ப களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத். சரியானே, பிதுரேன் 3ம் என்ன 5ம் மனித வாழ்வுல ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள். என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் போல? இறையேற்றத்தை ஏற்படுத்தும் தானே, இறையேற்றத்தை ஏற்படுத்தும் தானே. முதலாவது தக்குவா செல்லுமா, இறையேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இறை நெருக்கத்தை ஏற்படுத்தும். செல்லும் தானே. என்ன உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். ரைட், நீங்க என்ன சொல்லுவாங்க இப்ப மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள். இப்ப நீங்க தானே எழுத போறோம், நான் எழுத போறேன். சொர்க்கத்தை அடைந்து கொள்ற பாவ செயல்களை தவிர்த்து கொள்ளிலும், சொர்க்கத்தை அடைந்து கொள்ளையிலும், பாவ செயல்கள் தவிர்த்து கொள்ளையிலும், அமைத்துக் கொள்றதுக்கு அல்லாஹின் தொடர்பு அதிகரிக்கலும். அதே மாதிரி இதோட சொல்லியிருந்தா பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் நீங்க டீப்பா சொல்றேன்னு சொன்னா, இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் ஒன்றான தெய்வீக தன்மை கொண்டது என்பதனை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும். எழுவா சொல்ல இப்படி நீங்க என்ன செய்யுங்க சொன்ன நோட்ஸ பாடமாக்கவான முடியல் விளங்கிட்டு போங்க. அங்க போயிட்டு சும்மா உங்களோட மைண்டுக்கு படுறது எழுதுறதுதான். இப்ப பாருங்க, தக்குவாவை ஏற்படுத்துன்னு சொல்லி எழுதிட்டாங்கன்னு சொன்னா இதை பத்தி விளக்குற ஒரு அரைப்பக்கத்துக்கு விளக்குற கஷ்டமா போல விளக்க ஒருத்தர் விளக்கி காட்டுங்க பாபு. சும்மா விளக்குங்க, சும்மா சும்மா நீங்க பேசுற மாதிரி பேசிட்டு போங்க சும்மா. சரிமா, தக்குவாவை ஏற்படுத்தும்.
ஐம்பெருங்கடமைகள் மூலம் அல்லாஹ்வோட ஆ நெருக்கத்தை பயபக்தி இதனால தீமையான செயல்களை விட்டு பாதுகாக்க உதவும். ஆ என்ன பிள்ளைகள் இடைக்கிட கொஞ்சம் சவுண்ட் குறையுது. டயர்டா? ரைட். பாருங்க, தக்குவாவை ஏற்படுத்தும் சொன்ன பிள்ளைகள் இந்த ஐம்பெரும் கடமைகளை பொறுத்தவரையில் அந்த ஐம்பெரும் கடமைகளுடைய அடிப்படையாக காணப்படுவது இறைவனுக்கு வழிபடுவதாகும். எனவே ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையை தொழுவதாக இருந்தாலும் சரி, நோன்பு நோட்பதாக இருந்தாலும் சரி, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, அவன் ஓர் இறைவனான அல்லாஹுக்கே வணங்கி அவனுக்காகவே செயற்படக்கூடியவனாக மாறுகின்றான். எனவே இவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் இந்த இபாத்தை அன்றாட வாழ்க்கை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ அவனிடத்தில் இறை அச்சம் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும். எனவே அல்லாஹ் என்று பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் மூலமாக எனக்கு தண்டனைகள் வரும், பிழைகள் தவறுகள் என்பதன் மூலமாக எனக்கு தண்டனைகள் நாளை மறுமையில் கிடைக்கப்பெறும் என்பதை அவனுடைய வாழ்க்கையில் தக்குவாவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவதாகவும் இந்த ஐம்பெரும் கடமைகள் அமைந்து காணப்படுகின்றது. எனவே ஐம்பெரும் கடமைகள் மூலமாக மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ஒன்றாக தக்குவாவையும் குறிப்பிட முடியும். கிளியரா வழங்குதா? என்ன மாதிரி என்ன இத மாதிரிதான் சும்மா நோமலா விளக்குறது. இத மாதிரி சும்மா நோமலா விளக்குறது பாருங்க. இறை நெருக்கத்தை ஏற்படுத்தும். இறை நெருக்கத்தை ஏற்படும் சொல்லக்கொள்ளே ஒரு மனிதன் என்ன அன்றாடமாக அந்த ஐம்பெரும் கடமைகளை செய்து கொள்ளும் பொழுது அவனிடத்தை என்ன செய்து இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரிக்கின்றது. அதாவது சொல்லி போட்டு கொடுப்பாங்க. உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் ஒரு நாளில் ஐவேளை தொழுகைகளை சரிவர நிறைவேற்றும் பொழுது அவன் அந்த நாள் முழுவதும் இறைவனோடு தொடர்புடையவனாக வாழ்கின்றான். எனவே இவ்வாறு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொழுகையை நிலைநாட்டும் பொழுது அவன் அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரிக்கின்றது. எனவே இவ்வாறு இறை நெருக்கமும் இறை அச்சமும் அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில் அங்கு அவனுடைய வாழ்க்கையில் பாவச் செயல்கள் என்பது குறைவடையுது. எனவே ஐம்பெரும் கடமைகள் மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ஒன்றாக இறை நெருக்கத்தையும் குறிப்பிடலாம். கிளியரா வழங்குதா? அப்படி தீய செயல்களிலிருந்து விடுபட வழிவகுக்க. தீய செயல்களிலிருந்து ஈடுபட வழிவகுக்கிறது. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? இறை நெருக்கத்தை விளக்கின மாதிரியே தான் இதை விளக்குவாங்க. ஒரு மனிதன் ஐம்பெரும் கடமைகள் ஆதாரம் கொடுத்தா சரி. ஒரு ஆதாரம் மட்டும் கொடுத்தா சரி. கிளியரா விளங்குதா? மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து இது பாதுகாக்குது அப்படின்னு கொடுத்து விளக்கினா சரி. அப்படி விளக்கினா ஓகே. இப்ப உங்களுக்கு ஐடியா எடுக்கிறது தானே பிள்ளைகள்? ஐடியா விளங்குது. ரைட். அதே மாதிரி இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா என்னமோ செல்ல பார்த்தே மறந்துட்டு. ரைட். இப்ப நீங்க என்ன சொல்ற, இப்ப உங்களுக்கு செமினார் எல்லாம் போட்டு ஃபைனல் ப்ரொஜெக்ட்னு போட்டு உங்களுக்கு பேப்பர் எல்லாம் தந்து டியூட் எல்லாம் தந்து செய்யணுமா போல இந்த செமினார் உண்டு? என்ன போல செய்யணுமா? ஐடியா எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த எல்லாம் யோசிக்கிறாங்க. இல்லன்னு சொன்னா இவர் செமினாரை நிப்பாட்டிடுவாரு தான், ஓண்டு சொன்னா செமினாரை கண்டினியூ பண்ணுவாரு தான். எங்களுக்கு ரெண்டும் பிரச்சனை. அதனால வாய் மூடிப்போம் சொல்லி எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படியானே? அந்த மாதிரிதான். ரைட். இதோட நாங்க முடிச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். அடுத்தது பொருளாதார தடையாக இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கும் முறைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னு சொன்னா 6 மணிக்கு உங்களுக்கு நான் ஜியோகிராஃபி கிளாஸ் இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு ஜாயின் ஆகுங்க. பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் சொல்லுங்க பிள்ளைகள். சரியா? உங்களுக்கு ஏறும் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க. ஃபைனல் இப்ப எக்ஸாம் எழுத போற பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. சரியா? நாங்க நான் அடுத்த இந்த கிழமைகள்ல தான் கூடுதலாக என்ன செய்வோம், உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். விளைச்சா அப்ப இத மாதிரி சில நுணுக்கமான விஷயங்கள் இடையே கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் படிச்சாங்களா பிள்ளைகள்? ரைட். அண்ட் அத மாதிரி இப்ப நீங்க பிரயோசனம் அடைகிற மாதிரிதான் பிள்ளைகள் அடுத்த பிள்ளைகளும் பிரயோசனம் அடையணுமா இல்லையா? இப்ப ஃப்ரீ தானே பிள்ளைகள். இப்ப பாருங்க, ரைட், ஜியோகிராபி கிளாஸ் சீக்கிரம்னு சொல்றாக்கள் என்ன செய்யுங்க, லெஃப்ட் ஆகி போங்க. 6 மணிக்கு உங்களுக்கு ஜியோகிராபி கிளாஸ் சீக்கிரம். சரியானே? ரைட். அப்ப பிள்ளைகள் என்ன அடுத்த பிள்ளைகளுக்கும் என்ன செய்யுங்க, இந்த விஷயங்களை நீங்க சொல்லி எந்த அளவுக்கு எங்களோட கிளாஸ்ல உங்களுக்கு ஜாயின் ஆகலுமோ அந்த அளவுக்கு ஜாயின் ஆக வைங்க. சரியானே? ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு நான் சொல்றேன், எங்களோட தியரி கிளாஸ் போறேன். இப்ப நான் தியரி கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என் டியூஷன் போகுது. உங்களுக்கு விரும்பினாக்கள், அதாவது 2026, 2027, 2028 3 பிள்ளைகளுக்கும் என்ன செய்யுது, எங்களோட தியரி கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்குது. அதாவது 2026 பிள்ளைகளுக்கு மெகா செமினார் இப்ப முடிகிற கட்டத்தில் இருக்குது. அது முடிய நாங்க 850 MCQ சொல்லி ஒன்று தொடங்க போறோம். சரியானே?
அப்போ உங்களுக்கு விருப்பம் சொன்னாலும் அதை ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். இப்பதே இல்லை, நான் அதுக்கான போஸ்டர் இன்ஷால்லா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். சரியானே? அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த 850 MCQ ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொன்னு சொல்றேன், என்ன தான் சொன்னா 2027 பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யறோம், சரியா, 2027 பிள்ளைகளுக்கு நாங்க என்ன தியரி கிளாஸ் போகுது, அவங்களுக்கு இஜ்திஹாத் பீட் கொண்டு இருப்ப பாடம். சரியா? அப்ப எங்கட பாடத்துல எப்படின்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க என்ன ஒவ்வொரு டேம் எக்ஸாமுக்கும் நாங்களே டேம் எக்ஸாம் வைப்போம். அதே மாதிரி நாங்களே என்ன செய்வோம், டியூட்டர் எல்லாம் கொடுப்போம். இப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச 27 பிள்ளைகள் 28 பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, நீங்க அவங்களுக்கு வர சொல்லுங்க. ரைட், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இப்ப பாடம் கிளியர் தானே பிள்ளைகள்? நாங்க முடிச்சுக்கிடுவோமா? என்ன டவுட் செய்யுதா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரைட், ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரைட், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.